ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டுமே ரொம்ப இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் இன்றைக்கி இந்த குழி பணியாரம் சாஃப்ட் ஆகிறதுக்காக சோடா மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நாம் இன்றைக்கி அரிசி ஊற வச்சு நம்ம மாவு புளிக்க வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் நமக்கு நார்மலாகவே நல்லா சாஃப்டாக வரும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாவு கூட தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் பணியாரமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாம் இதுக்கு தொட்டுக்க செய்ய போகிற தக்காளி சட்னி கூட 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த குழி பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி இந்த மாவு எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் இன்றைக்கி அளவுகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திங்கன்னா அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசியை மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் அவல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அவல் நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ஊறி வந்துடும். இப்போ இது 3யுமே நல்லா அரைச்சி வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படியே புளிக்க விட்டுருங்க. இப்போ நான் புளிச்ச மாவை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளிச்ச மாவு கூட 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. கூடவே பொடிசாக கட் பண்ண வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வதக்கி கூட சேர்த்துக்கலாம், இதே மாதிரி டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் மாவு புளிக்க வைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் புளிக்க வச்சுருந்தேன். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை கலந்துட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பணியாரத்துக்கு தேவையான சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி மட்டும்தான். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாம்பார் பவுடர் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கலருக்காக 2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு உடனே மூடி விட்டுருங்க. இது ரொம்ப தெரிச்சு வெளியில் வரும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா திக்காகி வர அளவுக்கு கொதிக்க விடணும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் திக்காகி வரணும். இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சட்னி நல்லா சுருண்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பணியாரக்கல்லில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சின்ன கரண்டியில் மாவு எடுத்து 3/4 வாசி வரவாறு ஊற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தான் நமக்கு நல்ல முறுமுறுப்பாக உள்ளேயும் நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு.
இப்போ நமக்கு நல்ல இந்த மாதிரி மேலே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெளியில் எவ்வளோ மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக வெந்திருக்குன்னு. அதே சமயத்தில் இது திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பொறுமையாக வேக விட்டுருங்க. நாம் இதை நல்ல பொறுமையாக வேக வைக்கும்போது தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரும். இப்போ பாருங்கள், நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். திருப்பி நம்ம ஊற்றும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். நமக்கு இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது. திரும்பவும் நம்ம இதே மாதிரி நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இந்த மாவை ரொம்ப நேரம்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த மாவை நைட்டு அரைச்சி புளிக்க வச்சுருந்தோம்னா காலையில் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப அவனுக்கு புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட பணியாரம் எல்லாமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. நமக்கு இந்த பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் தொட்டுக்கு இந்த தக்காளி சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே இதே மாதிரி குழி பணியாரம், இனிப்பு குழி பணியாரம், அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக எப்படி குழி பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோவும் நம்ம இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.